கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இந்த வாரம் ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்கள் பார்க்க போறோம். சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்திலேருந்து விசாகம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மிதுனத்திலே சூரிய பகவான் குரு பகவான் இணைந்திருக்கிறார்கள். கடகத்திலே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். சிம்மத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் விட்டிருக்கிறார்கள். கும்பத்திலே ராகு பகவான், மீனத்திலே சனி பகவான் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முதலியே சொன்னேன், சந்திர பகவான் மகம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் வரைக்கும் அனுக்கிரகம் பண்ண போறார். எனதருமை நேயர்களே, இந்த வாரத்துல எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பண வரவு இருக்க போகிறது, சுப செய்தி முதல்ல குடும்பத்தில் கூடி வருது பார்க்கலாமே. நல்ல சுப செய்தி, நல்ல பண வரவு வரக்கூடிய ராசிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல சுப செய்திகள், நல்ல பண வரவு வர இருக்கிறது. இது மிக முக்கியமானது. அதே போல கன்னி ராசிக்காரர்கள் குடும்பத்திலே திருமண பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது சம்பந்தமான முன்னேற்றமான தகவல் வரப்போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த கல்யாண செய்தி எதிர்பார்க்கிறவர்களுக்கு கல்யாண செய்தி கூடி வரக்கூடிய காலகட்டம். அதே போல மகர ராசி பெண்களுக்கு மிக உயர்வான செய்திகள் வரப்போகிறது. மேஷ ராசி பெண்களுக்கும் வருமானம் உயரப்போகிறது. இந்த அமைப்பு இருக்கு. இனி 12 ராசிக்காரங்களுக்கு உள்ள பலன்களை பார்க்கலாமா? எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் இடம் வலுத்திருக்கு. 3ஆம் இடம் அற்புதமான முறையில் இருக்கு. அதாவது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். உங்களுக்கு ஒரு பண உதவி கேட்டு ஒருத்தரை போய் மீட் பண்றீங்க. அவர் நல்ல உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற பணம் கொடுப்பாரா மாட்டாரான்னு சந்தேகத்தோடய போவீங்க. ஆனால் நல்ல பண உதவி உங்களுக்கு செய்வார். ஆஃபீஸில் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்டு போகிறீங்க, சரியான இன்க்ரிமெண்ட் கிடைக்காம ஒரு ப்ராப்ளத்தில் இருக்குன்னா இப்போ அது சால்வ் ஆகும். ஒரு நல்ல வசதியானவர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். நல்ல விஐபிக்கள் அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். உயரதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாம் லைஃப்பில் உயரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உருவாகுது. பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைஞ்சு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அது ரொம்ப விசேஷம். அதாவது உங்களோட பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் நல்ல பலன்கள் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஜாப் கிடைக்கும். விசா பாஸ்போர்ட் சம்பந்தமான முயற்சிகள் இந்த வாரம் எடுக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி காத்திருக்கிறது. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா 70% இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு 90% இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்தமாதிபதியும் சுக்கிரன் தான், குடும்பஸ்தானாதிபதியும் சுக்கிரன் தான். ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப் அமையணும் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ அந்த சுக்கிரன் இப்போ உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் அமையறதுக்கும் யோகம், ஃபினான்ஷியலாகவும் நல்ல ஒரு யோகம், பெண்களுக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு இந்த வாரம் ரொம்ப அமர்க்களமாகவே இருக்கு. படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குமான்னு கேட்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்ப சூப்பராக இருக்கு. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆஃபீஸ் விஷயங்களில் மட்டும் ஒரு ஒரு கோபம், ரொம்ப ஒர்க்கு அதிகம் வாங்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு ஒர்க்கை காலையில் 9 o'clock ஆஃபீஸ் போனால் போகிறோம், சாயந்தரம் ஒரு 5 o'clock நீங்கள் திரும்பிடலாம் அப்படிங்கிறது ஆஃபீஸ் டைமாக இருந்தாலும் உங்கள் ஹையர் அஃபீஷியல் இப்போ என்ன பண்ணுவார், நீங்கள் 7 மணிக்கே வரணும்னு விரும்புவார். ஒரு 5 மணிக்கு உங்கள் ஒர்க்கு முடியுது அப்படின்னா 8 மணி வரைக்கும் உங்களை இருக்க வைக்க பார்ப்பார். இதுலலாம் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. எனக்குள்ள ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதுதானே,
என்ன எதுக்கு முன்னாடியே வர வைக்கிறாரு அதுக்கு தகுந்த ப்ரெஷர் கொடுக்குறாரு, இந்த வேலையெல்லாம் அதுக்குள்ளே நீ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவினிங் வீட்டுக்கு போகலான்னாலும் வேலையை முடிச்சுட்டு போய் இப்போ நீ போகக்கூடாது, முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் சில மேஷராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இப்போ இருக்கும். அவர்கள் என்ன செய்யலாம்னா, கழுகுமலை முருகனையும் அந்த கழுகுமலைக்கு அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பழங்கோட்டை ஆதிபராசக்தியையும் போய் வழிபாடு செய்தால் உங்களுக்குள்ள இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் ஆகும். வேலை சம்பந்தமான ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய வாரமாகவும் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இருக்க போகுது. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்குள்ள வந்துட்டார். இது என்ன ஆகுதுன்னா, நல்ல சுப செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு மேரேஜ் சம்மந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது, பெண் வீட்டிலேருந்து சரியான ரிப்ளை இல்லை, இல்லை வரன் பார்த்துட்டு போன வரன் பையன் வீட்டிலேருந்து போதுமான ஒரு ரிப்ளை வரல, இன்னும் தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான செய்தி வந்துடும். ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் இப்போ வரப்போகுது. திருமணம், வழக்காப்பு, உபநயனம், சீமந்தம் அப்படின்னு நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கு. அதுமாதிரி ஒப்பந்தங்கள், வியாபார ஒப்பந்தங்கள் இடுவதற்கும் இந்த வாரம் சூழ்நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்திடலாம். அந்த சூரியன் குருவுடைய அனுக்கிரகத்தின் காரணமாக உங்களுக்கு மாடி வீடு வாங்கக்கூடிய யோகம், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உருவாகுது. உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பட் நெஞ்சக நோய்கள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் சிலருக்கு இப்போ இருக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு நெஞ்சக நோய்கள் தாக்கலாம். அதனால ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அது மிக மிக அவசியம். ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் நினைச்சு விட்டுறக்கூடாது. பொதுவான ஒரு கார்டியோவாஸ்குலர் சர்ஜனை நீங்கள் போய் பார்க்குறதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவைப்படும். பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அவங்களுடைய கல்வி வளர்ச்சி, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் 11ல் சனி இருக்கிறதும் ரொம்ப விசேஷம். இதனால ஜாப் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பார்க்குற ப்ரமோஷன் செய்தியோ, ஒரு எதிர்பார்க்குற டிரான்ஸ்ஃபர் செய்தியோ, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லதுங்கிறதுனால சொல்றாங்க பாருங்க. இப்போ ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு ரொம்ப அனுகூலம். வேலை ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அமையும். திரைப்படத்துறை, நாடகத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ கைகூடி வரும். இது எல்லாமே உங்களுக்கு யோகமாக இருக்குது. ஃபினான்ஷியல் பொசிஷனும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஃபினான்ஷியல் எண்டில் 95% இந்த வாரம் நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கையும் 95% உங்களுக்கு நல்லா இருக்கு. எனதருமை மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சந்திரனுடைய பயணத்தை எடுத்துக்கோங்க. அவர் இந்த மகம் நட்சத்திரத்திலேருந்து விசாகம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்றார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இதனால் என்ன, மனோ தைரியம் அதிகரிக்கும். 3வது ஸ்தானத்துல சந்திரன், உங்களுடைய மனோ தைரியம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இருந்த தட்டுப்பாடுகள் விலகும். இப்போ பணம் அதனால ஒரு தைரியம் வரும். 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறது ஒரு விசேஷம். 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசிக்குள்ள இருக்காரு பாருங்க, ரொம்ப விசேஷம். அதே மாதிரி உங்களுக்கு அந்த குருவுடைய அருளும் ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது. நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. நல்ல பண வருமானம் கிடைக்கும். நியூ கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. விஐபி கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அப்படிப்பட்ட யோகம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இருக்கு. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த சில மன கஷ்டங்கள் இப்போ விலகும். ஒரு தைரியமா முடிவெடுப்பீங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில என்ன வேணும்னா சார், முதல்ல ஒரு கலகலப்பா பழகிற தன்மை வேணும். அந்த வாழ்க்கையில ஒரு பணம் சம்பாதிக்கிற தன்மைங்கிறது கொஞ்சம் காலங்கள் போக போக, புதுசாக கல்யாணம் ஆகிற ஒரு கப்பலுக்குள்ள என்ன வேணும், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், மனசை விட்டு பேசணும். இவர் என்ன பேசினாலும் அவங்களுக்கு தப்பா படக்கூடாது, அவங்க என்ன பேசினாலும் இவருக்கு தப்பா படக்கூடாது. அப்படி ஒரு ஃப்ரீடம் ரொம்ப தேவை. அதுவும் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு, வெளி உலகம் அவர்களுக்கு தெரிந்த பிறகு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷங்கிற அந்த பழைய கான்செப்ட் எல்லாம்
இன்னைக்கு கிடையாது. அதனால ஒரு என்ன எதிர்பார்க்குறாங்க, நமக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும், நமக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நமக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. இளம் பெண்கள் மட்டும் ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அதைத்தான் ஒரு கருத்தாக முன்வைக்கிறாங்க. நான் ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சார் எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நான் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறதுல ஆரம்பிச்சு, நான் என்னுடைய வாழ்க்கை முறை தொடங்கி எல்லாத்துலேயும் எனக்கு கட்டுப்பாடுகள், ஒரு கணவர் தான் என்னுடைய வாழ்க்கையை முடிவெடுப்பார், ஒரு மாமியார் தான் என் வாழ்க்கையை முடிவெடுப்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நியாயமான உணர்வுகள், அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. ஆணும் பெண்ணும் அதை பற்றி மனசு விட்டு பேசுகிறாங்க. அந்த சூழ்நிலைகள் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்கள் பக்கத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல மனமாற்றம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது ஒரு விரும்புகிறாங்க. ஒரு நல்ல கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த லைஃப் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு கலகலப்பும் உங்களுக்கு கிடைக்கும். நகைச்சுவையாக நல்லா பேசுறதும் இருக்கும். ஒரு எந்த கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் இப்போ பெருகும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10th +1 +2 படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கும் சரி, அது வந்து ஒரு நல்ல எஜுகேஷனில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக நீங்கள் நிறைய செலவழிப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக நிறைய செலவழிப்பீங்க. மகளுடைய திருமணம், கல்வி, இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் உங்களுக்கு செலவினங்கள் கூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் உங்களுக்கு தென்படுது. எப்படி இருந்தாலும் பாருங்களேன், இந்த 10ல் சனி 9ல் ராகுங்கிற அமைப்பெல்லாம் ரொம்ப விசேஷம். இப்போ குரு சண்டாழ யோகம் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய ஃபீல்டில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சில நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு வந்திருக்கும், பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அது பெரிய பணவரவா சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு பணவரவு இல்லாமல் புகழ் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கலாம், சிலருக்கு வேறு விதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். மிதுனராசிக்காரர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகளை கொண்டு வந்து இந்த குரு சண்டாழ யோகம் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய முயற்சிகளை எல்லாம் இப்ப செய்யலாம். அது வியாபாரமா இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பணம் ஈட்டக்கூடிய விஷயமா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் பெரிய முயற்சிகள் செய்யலாம். அதற்கு இப்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும். நல்ல வாரம். எனதருமை கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்க தனஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார் சந்திரன் தன்னுடைய பயணத்தை. அதாவது கடகராசிக்கு யார் அதிபதி? சந்திரன். அந்த சந்திரன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்றாருன்னா நல்ல தன வருமானம் வரப்போகிறது, அது சந்தேகம் இல்லை. அதே போல் உங்கள் நோக்கமும் நல்ல பணம் சம்பாதிப்பதாக இருக்கும். நிறைய பேருக்கு புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் இப்போ பெருகும். கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வீடு மனைகள் வாங்குவீங்க. சிலருக்கு நெஞ்சகத்தில் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல அதிகமாக இருக்கும். நெஞ்சு வலி போன்ற உபத்திரவங்கள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் போன்ற தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கலாம். பேச்சில் நிறைய கோபம் வரும், அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியே தீரணும். சிலருக்கு பிபி தொந்தரவுகள் இதனால் வரலாம் இந்த வாரம். அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி கொள்வதும் ரொம்ப நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஏற்ற வாரம், பிஸ்னஸ் சம்மந்தமாக பயணங்கள் செய்வதற்கு ஏற்ற வாரம், இதெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு மனசு பயம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. கடகராசி 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மனோரீதியாக ஏதோ ஒரு பயமோ, ஒரு கான்சன்ட்ரேஷன் குறைவோ, ஏதோ ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த கவலை தேவையில்லை, நல்ல முறையில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு வர முடியும். அதனால கவலை இல்லாமல் மன தெளிவோடு நீங்கள் படிக்கலாம், நன்மைகள் நிகழும். அதே போல ஹையர் எஜுகேஷன் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களுக்கு அங்க சில தடைகள் இருக்கு. ஏதோ ஒரு வகையான கான்சன்ட்ரேஷன் குறைவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகளோ அவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக இருந்து கொண்டிருக்கும். சரிங்களா? ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் அதிக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய வாரம் தான். வேலை வாய்ப்பு, ஒரு ஃபாரின்ல வேலை எதிர்பார்க்குறீங்க, அடுத்த ஸ்டேட்ல வேலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கூடி வரக்கூடிய யோகம் இருக்கு. பெண்களுக்கு மிகச்சிறந்த காலம், நல்ல பணவரவும் நல்லா இருக்கும், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஒரு நல்ல வாரமாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாகவே அமைய போகிறது. முடிந்தால் திரு ஆவினன்குடி முருகனையும் பழனி முருகன் வழிபாடு செய்வதும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் நல்ல வாரம் இந்த வாரம்.
எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் ரொம்ப சாதகமா இருக்கார். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு தேடி வரும். ஒரு பினான்சியலா ஒரு பெரிய முன்னேற்றத்தை இப்ப பார்ப்பீங்க. ஒரு ஆபீஸ்ல உயர் பதவியா உங்களுக்கு அது தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு. நிறைய தடைகள் இருக்கும், ஆனாலும் அந்த உயர் பதவி உங்களை நோக்கி தேடி வரும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிக சிறப்பாக இருக்கு. அதே நேரத்தில் தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டு இருக்கார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் தன வருமானம் உங்களுக்கு வர வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு பணம் வர வேண்டியது குருவுடைய அருளினால் நீங்க நல்ல பினான்சியல் பொசிஷன்ல இருப்பீங்க. இப்போ ஒரு பிசினஸ் ஆர்டரே இருக்கு, அது சம்பந்தமான ஒரு பண வருமானம் வர வேண்டியிருக்குன்னா அது கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கும். டிலேடு பட் நாட் டினைடு, அதை புரிஞ்சுக்கிட்டா போறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்க பாக்கியாதிபதி ராசியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ நல்ல முன்னேற்றம் வரும். புது வீடு மனை கட்டக்கூடிய யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும். ஆனால் பூர்வீக சொத்து வரத்துக்கு முன்னாடி மனசுல பயம், அவங்க தடுத்துருவாங்களோ இவங்க தடுத்துருவாங்களோ, சொத்து ரீதியாக பிரச்சனை வருமோ, பக்கத்து நல்லத்துக்காரனோட பிரச்சனை வருமோ, இப்படி ஏதாவது சில குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல முறையில் சிம்மராசிக்காரங்களுக்கு சொத்து வந்து சேரும், கவலை தேவையில்லை. அப்போ இது ஒரு நல்ல வாரமாகவே உங்களுக்கு இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றகரமான ஒரு வாரம், குடும்பத்தில் சந்தோஷம் தெரியும் ஒரு வாரம். உங்களுக்கு பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, அளவாக பண்ணிக்கிடணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. சிம்மராசிக்காரங்க இப்போ மதுரை மீனாட்சியை வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். கணக்கு வழக்குகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடணும், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உங்களுடைய கணக்கு வழக்குகளை, நீங்கள் ஒரு கம்பெனியை நடத்துறீங்க, உங்கள் கணக்கு வழக்குகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு மிகுந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு காலம். ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபத்தில் இருக்கிறார், மிகப்பெரிய யோகம். எப்படி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போறது அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ்ல நீங்க வந்து முயற்சி பண்றீங்க, ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும், அதுக்குரிய வாய்ப்பு இப்ப நல்ல கூடி வரும். ஒரு பிஸ்னஸுக்கு நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க. பழைய கூட்டாளி சில பேர் இப்போ விலகி போய்கிட்டு இருப்பாங்க, வேற கூட்டாளி நினைப்பீங்க, அவங்க கிடைப்பாங்க. பிஸ்னஸ் இன்வெஸ்டர்ஸ் இப்போ கிடைப்பாங்க. அந்த அமைப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ நல்லா கூடி வரும். 10ஆம் இடத்துல குருவும் சூரியனும் கூடியிருக்கிறார்கள். அப்போ நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய யோகமெல்லாம் இப்போ இருக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நடக்க போகுது. அந்த குரு சூரியனுடைய சேர்க்கை ரொம்ப விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். சூரியனோடு கூடிய குரு வந்து 4வது ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு இப்போ உருவாகுது. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், சொத்தினால் வருமானம் வரக்கூடிய யோகம், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்ப விலகும். குடும்ப வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக உங்களுக்கு இருக்க போகிறது. எடுக்கிற முயற்சியெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெற போகிறது. திருமணம் சம்பந்தமா வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வரன் கைகூடி வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்ல லாபமாக இருக்கும்னே உங்களுடைய ஜாதக அமைப்பை காட்டுறது. புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரப்போறது அப்படிங்கிறத காட்டுறார். ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும், அது சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறுறது. இப்போ படிப்பில் அதிக கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது, மனம் அலைவாய்கிறது, வேற விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் மாறுறது அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. இப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடி வரும் யோகங்கள், நிறைய யோகம் இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக இந்த வாரம் வந்து 70% உங்களுக்கு நல்லா இருக்கு. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது அது 80% உங்களுக்கு நல்லா இருக்கு. எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல குருவுடைய பார்வை உங்க மேல இருக்கிறது விசேஷம். உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துல லாபாதிபதியோடு இணைந்த குரு உங்களை பார்க்கிறார். அப்போ இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கும்.
நீங்க வந்து குறிப்பா அந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடுத்து ஹையர் எஜுகேஷன் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தெளிவு இப்போ வந்து கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போறார். பல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்தவர்கள் அவங்களுக்கு வருமானம் கூடும். வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு வருமானங்கள் கூடுவதற்கு பலருக்கு வாய்ப்பு இப்போ இருக்கு. அந்த மாதிரி டீச்சர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சிலருக்கு வந்து தீய சகவாசம் ஏற்படக்கூடிய தீய பழக்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இப்போ இருக்கு. அதில் வந்து கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா செவ்வாய் 7க்குரிய செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல ராகு சேர்ந்திருக்கிறார். தீய சகவாசம் ஏற்படுவதற்கு, அதனால் தீய பழக்கங்கள் அமைவதற்கு துளாராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக துளாராசிக்காரங்க அப்படி ஏமாந்து போறவங்க கிடையாது. தீய பழக்கங்கள் உள்ளவங்களை யாரும் ஈஸியாக இழுத்துட முடியாது. காதல் விவகாரங்களில் கூட இவர்களை அதிகம் இழுத்து விட முடியாது. ரொம்ப ஒரு அழகாக யோசித்து வாழ்க்கையில் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் துளாராசிக்காரர்கள். இருந்தாலும் கிரக நிலைகள் இப்படி இருப்பதனால் நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு. வேலை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி நல்ல ஒரு சுப செய்திகள் கூடி வரக்கூடிய யோகம் உண்டு. இந்த வாரம் வந்து உங்கள் பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எடுக்கிற முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம் தான். பிஸ்னஸில் பாருங்களேன், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சூப்பராக வெற்றி பெறும்னு இருக்கு. எனதருமை விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாருங்க, இந்த வாரம் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சியா வந்துகிட்டு உங்களை பார்க்கிறார். இந்த சுக்கிரனுடைய பார்வை என்ன பண்ணும்னா செல்வ செழிப்பை கொண்டு வந்து கொடுக்கும். சுக்கிரன் தான் வந்து நம்ம வீட்டில் கல்யாணம் போன்ற நல்ல செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர். பொதுவாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயமா சொல்வது இல்லை. ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஆட்சியாக வருகிறார். அது வந்து நமக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பாரு. உங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பாரு. இப்போ என்னன்னா, ஏற்கனவே உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் திருப்திகரமா இருக்கும். ஆனா 8ல குரு இருக்கும்போது சில பேர் திட்டம் போட்டு ஏமாத்த பார்க்குறாங்க பாருங்க, அதுல மட்டும் கவனமா இருங்க. யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட வேண்டாம். நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எந்த ஒரு விஷயத்திலும் நியாயமா செயல்படுறீங்க, கரெக்டா செயல்படுறீங்க. உங்கள்கிட்டையும் கூட பணத்தை வாங்கி உங்கள்கிட்ட ஏமாத்த பார்க்குறாங்க, எப்படிப்பட்ட ஃப்ராடா இருக்கணும். நல்லவங்க மாதிரி நினைச்சு பணத்தை வாங்குற வரைக்கும் நல்லவங்க, வாங்கின பிறகு நீங்க பணத்தை கேட்க போனீங்கன்னா ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை பார்க்குற மாதிரி உங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி அமைப்புடையவங்க இப்போ உங்களை சூழ்ந்திருக்காங்க. உங்கள்கிட்ட அன்பொழுக பணம் கேட்பார்கள், ஆனால் உங்களுக்கு அவர்கள் திருப்பி தர மாட்டார்கள். அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு. புதன் பகவான் வந்து உங்க லாபாதிபதி ஒரு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ கல்யாணம் சம்பந்தமா தடைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்தா அந்த தடை நிவர்த்தி ஆகுது. அதே நேரத்தில் எஜுகேஷன் சம்பந்தமாக இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் மாறி படிக்கக்கூடிய யோகம், இல்லை வேற ஒரு படிப்பு மாறி படிக்கக்கூடிய யோகம் இருக்கு. கல்யாணத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க 2வது கல்யாணத்துக்கு விரும்புறவங்களுக்கு 2வது கல்யாணம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இது ஒரு நல்ல வாரம். 4ஆம் இடத்துல ராகு இருப்பது நம்ம வந்து என்ன கேட்டீங்கன்னா, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அவர் உருவாக்கி தருவார். அப்படி நல்ல விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு கூடி வருது, அதுலெல்லாம் சந்தேகம் இல்லை. இந்த வாரம் வந்து அவங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். உடல் நலத்திலும் கொஞ்சம் நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும். பணியாற்றக்கூடிய இடத்திலும் சரி, நம்முடைய வேலை நிமித்தமான விஷயங்கள் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகப்படுத்திக்கிடுவோமே. நம்மளே வெளியில் எங்களுக்கு போகிறோம் வரோம்னா நம்ம பாதுகாப்பை அதிகப்படுத்திக் கொள்வது நமக்கு நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு வருமானம்ங்கிறது நல்லா வரும் அப்படிங்கிறதுனால 70% அதுக்கு சாதகமான வாரம். குடும்ப ஸ்தானாதிபதி வந்து குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்ப இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது 60% உங்களுக்கு சாதகமா இருக்கு. எனதருமை தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் கேட்டீங்கன்னா, இந்த வாரம் பாக்கிய ஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறார் சந்திர பகவான் பயணத்தை. அப்போ பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் பலருக்கு வருது.
அதுவும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு நிறைய தடை இருந்துகிட்டே இருக்கு. என்னங்க இந்த வாழ்க்கை? நான் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை இல்லையேங்க. அதுதான் தனுசு ராசிக்காரங்க பலருடைய புலம்பலா இருக்கு. இப்ப என்ன ஆகுது? தனுசு ராசியை குரு பகவான் பார்ப்பதனால் மெல்ல மெல்ல மாற்றங்கள் ஏற்பட துவங்குது. அது ஒண்ணு. இரண்டாவது, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அது கூடி வருது. பாக்கியாதிபதியும் ராசியாதிபதியும் சேர்ந்து 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ வெளிநாடு சென்று மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் இப்போ இருக்கு. அதே மாதிரி திருமண வாய்ப்புகளும் நல்லபடியா கூடி வருது. அப்பா வழியில அப்பாவுடைய உடல் நலத்துல தனுசு ராசிக்காரங்க மிக மிக கவனம் எடுக்கணும். தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் தரலாம். தந்தைக்கு சிக்கல்களை கட்டுவதனால் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய உடல் நலம், என்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துருங்க அப்பாவுக்கு. அது உங்களுக்கு நல்லது. சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்டவர்? சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்குரியவர் 6ஆம் இடத்துல இருக்கார். நிறைய பேர் பிசினஸை விட்டுட்டு இப்போ வேலைக்கு போகலாமாங்கிற சிந்தனைக்குள்ள இப்போ போவீங்க. ஒரு சமாதானமா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச ஒரு விஷயம் அது சண்டையாக மாறக்கூடிய ஒரு அபாயமும் இந்த வாரம் இருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் துர்க்கையை போய் கும்பிடுங்க. உங்க கஷ்டமெல்லாம் விலகும், நல்லா இருப்பீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. குறிப்பாக காலேஜ் எஜுகேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். காதல் விஷயங்கள்ல வெற்றி இருக்கும், அது சந்தேகம் இல்லை. இது ஒரு நல்ல வாரம். எனதருமை மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேதுவுடைய அமைப்பு பார்க்கணும். 2ல ராகு, 8ல கேது. அதுவும் இந்த கேது எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா, பாதகாதிபதி செவ்வாயோட சேர்ந்த கேது. இந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி வாகனங்கள்ல போறோம்னாலும் நம்ம கவனமா இருந்துக்கணும். ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மின்சார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூடுதல் பாதுகாப்பா இருக்கணும். மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் ஒரு ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தால் கூட மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பட் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஜாலியா, ரொம்ப சந்தோஷமா இந்த வாரம் லைஃபை என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு கலகலப்பா தான் இருப்பீங்க. இந்த வாரம் பாருங்களேன், ஒரு நல்ல வரன், உங்களுக்கு திருமணத்துக்கு வரன் கூடி வரும். பிஸ்னஸ்க்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹெல்த் ரீதியா உடம்புல கட்டிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். அதுக்கு நீங்க மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. உடம்புல என்ன கட்டி இருந்தாலும் அது சம்பந்தமான நீங்க மருத்துவரை பார்ப்பது என்பது உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும். இந்த வாரம் காதல் விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப சுகபோக வாழ்க்கை அமையும், சந்தோஷமான வாழ்க்கை அமையும். குடும்பத்துல பிள்ளைகளும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. ரொம்ப நல்ல சூழ்நிலைகள் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். திரைப்படம், நாடகம், இன்னும் பல்வேறு பரிமாணங்களைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு சூப்பர் வாய்ப்புகள் இப்போ கூடி வருது, நல்லா இருக்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? பிள்ளையார கும்பிடுங்கன்னு சொல்லணும். பிள்ளையார் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு இப்ப எல்லாமே சகலமும் நன்மையாக முடியும். சிலர் வம்பு வழக்குகளை நோக்கி சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உங்க லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால விநாயகர் வழிபாடு அவர்களை காப்பாற்றும். அதே நேரத்தில் 7க்குரியவரும் குருவும் கூடி 5ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பது லைஃப் பார்ட்னருக்கு நல்ல முன்னேற்றம், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம், வெளிநாட்டில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கூடி வரும். ஃபினான்ஷியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த வாரத்தில். நீங்க பாருங்களேன், ஃபினான்ஷியலா 90% இப்போ நல்லா இருக்கு. எவ்வளவோ தடைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்க. கொஞ்ச நெஞ்ச பிரச்சனைகள் இல்லை, மிக அதிகமான பிரச்சனைகள். கடன் தொல்லைகள் சிலருக்கு இருக்கு, வேலை வாய்ப்பு போய் சிலர் திண்டாடுறாங்க, ஹெல்த் ஏதாவது ப்ராப்ளம் ஆல்ரெடி இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களுக்கு அதுல இருந்தெல்லாம் இப்போ மீண்டு வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கும். அடுத்தடுத்து பல நன்மைகள் நடக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோக பொருள் வாங்குவீங்க. 10th +1 +2 படிக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி பெண்கள் உங்க பேர்ல வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம், ஒரு கார் வாங்கி அதை நீங்க ஓட்டிக்கிட்டு போற யோகம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ்ல அதிக கடன் வாங்கக்கூடாது, அதில் மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே,
மீனராசிக்காரங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மிகச்சிறந்த வாரம். நல்ல நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கூடி வருது. இப்போ மீனராசிக்காரர்களை பாருங்க, சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களாம் அழகா வீடு கட்டிடுவாங்க. இப்போ அமைப்பு இருக்கு. ஹவுசிங் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்கும். சிலருக்கு ஹெல்த்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. பயத்தில் ஆப்ரேஷன் அந்த மாதிரியான அமைப்புகள் சிலருக்கு சுட்டி காட்டப்படுகிறது. சிலருக்கு மூட்டு வலிகள் இருக்கும். உடம்புல ஏதோ ஒரு ஆப்ரேஷன் சூழ்நிலை காட்டுறதுனால உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் பாருங்களேன், பிஸ்னஸ்ங்கிறது உங்களுக்கு திருப்திகரமா இருக்கும். நல்ல வரவுகள் வருவது, நல்ல கஸ்டமர்ஸ் கிடைக்கிறது, கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்கிறது, உங்கள் டீம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். திருமண விஷயங்கள் எல்லாம், திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும். பயணங்கள் மிக திருப்தியாக அமையும். அதெல்லாம் சந்தேகம் இல்லை. பிஸ்னஸில் முன்னேற்றம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை இல்லைன்னா இப்போ வேலை கிடைக்கக்கூடிய யோகம், இது எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. அன்பர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியிலே மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் டங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.